வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கர்நாடக மாநிலத்துடைய வாக்கு சதவீதம், கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கருத்து கணிப்புல பாஜகவுக்கு 57% இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு 28% இருக்கு வாக்கு சதவீதம், மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு 1%, பிற கட்சிகளுக்கு 1%, கருத்து இல்லைன்னு 11% பேர் சொல்லியிருக்கிறாங்க. கிருத்திகா, உங்க ஊர் தான் கர்நாடக மாநிலம் தான் முதல்ல பார்க்குறோம். எப்படி இருக்கு உங்க ஊர் அரசியல் நிலவரம்? எங்கூர் அரசியல் நிலவரம் பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு நாங்கள் நிறையா போனது 2023 தேர்தலையும் இந்த மாதிரி எக்ஸிட் போல் சர்வேலாம் பார்த்துட்டோம். இத்தனை நாள் கோடி மீடியா அப்படிங்கிறத விட மீடியாங்கிறத மோடியா அப்படிங்கிற அளவுக்கு 23க்கும் 24க்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எக்ஸிட் போல் சர்வேகள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்தாலும் நாங்கள் மக்கள் அப்படிங்கிறவங்க கர்நாடகம் ஒரு மினி இந்தியா மாதிரி முதலில் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி காட்டிய மாநிலம். உங்களுக்கே தெரியும், கர்நாடகத்தை விட கர்நாடக தேர்தலில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரே தென்னக மாநிலம். அந்த தென்னக மாநிலத்திலையும் பிஜேபி விட்டு நாங்கள் அனுப்பினது அப்படின்னது முழு தென்னகமும் நம்மளை மத சார்பற்ற தன்மைக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறது கர்நாடகா ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அதனால இந்த எக்ஸிட் போல் சர்வே அது இது அப்படிங்கிறத விட பொதுமக்கள் கருத்துப்படி மதச்சார்பற்ற ஜனதாதள் அப்படின்னு உங்களோட கட்சி பிஜேபியோட போயிருக்கு. அவங்க பேரே மதச்சார்பற்ற ஜனதாதள் அப்படிங்கிறவங்க. அவங்க இன்னைக்கு காவி உடை அணியக்கூடிய கட்டாயத்துல இல்ல வற்புறுத்தல்ல அவங்க உள்ள வந்திருக்காங்க. அப்படிங்கும்பொழுது அவங்க மக்கள் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு பிஜேபி இல்ல காங்கிரஸ், இந்த 2 தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயமும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்தியா ஃபுல்லா பேசப்படுது. அது கர்நாடகத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஜெய் பஜ்ரங் பலி, நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி பஜ்ரங் பலியை நினைங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நாங்க 75 கிலோமீட்டர் வரலாறு காணாத அளவுக்கு பிரதமரே இங்க எல்லாம் பண்ணினாங்க. அப்படியே சொல்லி கிட்டத்தட்ட 90% மோடியாக்கள், அதாவது மீடியாக்கள் எல்லாருமே என்ன பண்ணினாங்க அப்படின்னா, கர்நாடகால காங்கிரஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. எல்லாத்தையும் மீறி தான் இங்க கர்நாடகால காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு. அதே தான் நாங்கள் இந்தியாவுக்கும் சொல்றோம். நம்ம என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம். இன்னைக்கு மதச்சார்பற்ற அப்படின்னு ஒரு ஜனதாதள், மைசூர், ஹாசன் அந்த சைட்லாம் நீங்க என்னதான் எடுத்தாலுமே அங்க 2, ஒன்னு செக்யூலர், இன்னொன்னு மதம் உள்ள அரசியல் அப்படின்னு. வளர்ச்சி பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வளர்ச்சி பத்தி பேசவே மாட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜ்ரங் பலி அப்படிங்கறது எல்லாம் சாயம் வெளுத்து போன விஷயங்கள். அதாவது மதம் வச்சு இவங்க அரசியல் ஆக்குவாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியாவை ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பின்னாடி தான் கொண்டு போவாங்க. யாருமே இவங்க ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எல்லாரும் சமம் அப்படிங்கிறது இல்லாம ஹிந்து மக்கள் சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க நிறையாவே பண்ணாங்க. ஒரு சிறுபான்மையினர் அந்த ஏரியால போய் கலவரம் தூண்டினது எல்லாருக்குமே இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அப்புறம் எதிர்பேச்சு அப்படிங்கிறப்போ இந்த நியூயார்க் போஸ்ட்ல எல்லாம் வந்தது. அதாவது ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறத ஒரு மீடியாவே உருவாக்கி அது ஒரு ஐடி லெவல்ல ரொம்ப அந்த ஹேட் ஸ்பீச்சை உருவாக்கி பார்த்தாங்க. எல்லாத்தையும் கர்நாடகா முறியடிச்சோம். வெறும் காங்கிரஸ் மட்டும் முறியடிக்கல, நாங்க அமைப்பு ரீதிகளாக எதலு கர்நாடகா போன்ற அமைப்புகள் 250 அமைப்புகள் சேர்ந்து இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கெல்லாம் பதிலடி அப்படிங்கிறது ஒரே விஷயம், தேர்தல் தான் அப்படிங்கிற போது ஓட் ஷேர் பாருங்க. 2019 பிஜேபியோட ஓட் ஷேர் 51.75 இருக்கு. நம்ம திரையில பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 51.75, 2024 57.27%. இது பாஜகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6% அளவுக்கு கூடியிருக்கு. காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா 2019 32% இருக்கு, 2024 4% அளவுக்கு அது குறைந்திருக்கு. நீங்க சொன்ன மத அடிப்படையில் அது மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு 9% இருக்கு, அது 1% குறைஞ்சிருச்சு. இந்த முறை அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. 8% அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு. இந்த பிஜேபிக்கு ஏறின 6% அப்படிங்கிறதெல்லாம் மத அடிப்படையிலான அரசியல்னால தான் ஏறுச்சா?
மத அடிப்படைன்னு இல்லை, இங்க லோக்சபால வந்து முன்னாடியே அந்தந்த எம்பிக்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இப்ப நீங்க அந்த தேர்தலில் போறப்ப அந்த எம்பிக்களுக்கு ஆதரவான மக்கள் வந்து நீங்க கருத்து கணிப்பில் ஈடுபட்டிருக்காரு. இப்ப நம்மளே இருக்கோம் அப்படின்னா ஒரு தென் சென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச எம்பி தமிழச்சி மேடம் தான். கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவா தான் போடுவாங்க. நாளைக்கு அதே மாறும் பொழுது அந்த எம்பி இல்ல வேற ஒருத்தர் வரும், சீட்டு கணக்கு இல்ல, அதெல்லாம் வரும்பொழுது இந்த கருத்து கணிப்பு அத்தனையுமே மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நாங்க 20 கண்டிப்பா நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா 20 வரும் அப்படிங்கிறது எங்களோட சொந்த கருத்து கணிப்பு. முன்னாடியே எதல கர்நாடகா மூலமாக நாங்கள் 145 அப்படிங்கிறது எல்லாமே வந்தது. அதனால இந்த கணக்கு இப்படி அப்படிங்கிறத விட இங்க ஜெய் பஜ்ரங் பலியோ ஜெய் ஸ்ரீராமோ எதுவுமே கர்நாடகாவில் எடுப்படாது. இன்னொன்று 5 கேரண்டி உங்களுக்கே தெரியும். 5 கேரண்டி இங்க இலவச இந்த மின்சார யூனிட்டுகள் கொடுத்தோம், அது வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க 10 கிலோ அரிசி கொடுக்கணும் ஏழைகளுக்குங்கிறப்ப மத்திய அரசு நிர்பந்திச்சு அரிசி கொடுக்க விடாம பண்ணியிருக்காங்க. சோ இது கர்நாடகாவுக்கு எதிரான, ஆக்சுவலி இங்க எப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னா கர்நாடகாவுக்கு எதிரான அரசு தான் மத்திய அரசாக இங்க பார்க்கப்படுது. அப்பனா கர்நாடகாவுக்கு எதிராக. அப்புறம் இன்னொன்னு வந்து வாரிசு அரசியல்ங்கிறப்ப இங்க எடியூரப்பாவோட வாரிசு அரசியல் தான் இங்க நடைபெற்று இருக்கு. இவங்க வந்து ராகுல் காந்தி திமுக அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே. அப்புறம் ஊழலற்ற ஆட்சிங்கிறப்ப 40% ஊழலை தான் மக்கள் ஒதுக்கினாங்க. அதனால மத்திய அரசு ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிறது கர்நாடக மக்களுக்கு நல்லாவே தெரியும். பிஜேபி தான் ரொம்ப ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது. இல்ல, கர்நாடகாவோட காங்கிரஸ் மாநிலத்துல ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற தொடங்கின பிறகு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல தான் 6% அளவுக்கு பாஜகவுக்கு கூடியிருக்கு, 4% அளவுக்கு காங்கிரஸுக்கு குறைஞ்சிருக்கு. உண்மையில மக்களை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். மக்களோட சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கு. சில சமயம் பிஜேபியினர் முன் வந்து ஓட்டு போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நாங்க ஆல்ரெடி 2023ல பார்த்தனால எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. சரி ரகுராம் சார், சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற பிறகு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவங்க நிறைவேற்றணுங்கிறதா அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாவே இருந்தது. அதை நிறைவேற்றினாதான் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களும் நிறைவேற்ற தொடங்கினாங்க. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. ஆனால் அது மக்கள் மனநிலை இல்லைன்றாங்க, அது பிரதிபலிப்பு இல்லைன்றாங்களே. அவங்க போன அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து ஒரு 7% பாயிண்ட் பிஜேபியோட கூட வாங்கியிருந்தாங்க. இப்போது நம்ம ஒப்பீனியன் போல் ஃபைண்டிங்ஸ் பிரகாரம் பிஜேபி வந்து ஒரு 6% புள்ளிகள் முன்னாடியில் இருக்காங்க, முன்னணியில் இருக்காங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் அரசு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா இல்லையான்றது இப்போ அது ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு நினைக்கிறேங்க. அது அசம்பிளி எலெக்ஷன் முன்னாடி அது பிளே அவுட் ஆகலாம். இப்போ வந்து அடுத்து யார் மத்தியில் அரசு அமைக்கணும் அதுதான் மக்களோட ஃபோக்கஸாக இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க வந்து வாக்களிக்கிறாங்க. இப்போ 2018 அந்த ட்ரெண்டு தான் அப்படியே வரும்ன்றீங்க. 2018 காங்கிரஸ் 19 இல்ல 2018 காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் சட்டமன்றத்துக்கு, 19 பிஜேபிக்கு அதிக மெஜாரிட்டி மக்கள் கண்டிப்பா அது அப்படியே ரிப்பீட் ஆகும். கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இப்போ வந்து பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் சப்போர்ட் பேஸ் ஓட் ஷேருக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. அசம்பிளியில் அவங்க வின் பண்ணது, அவங்க வாங்கின ஓட் ஷேர் அது இன்டாக்டா தான் இருக்கு. ஆனா காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்ட சிலர் இப்போ மோடிக்கு ஓட்டு போடலாம், அதனால தான் அவங்களுக்கு ஓட் ஷேர் கூடி இருக்கு. இது நாடாளுமன்ற பொது வாக்காளர்களா சொல்றீங்க? காமன் ஓட்டர்ஸ். தொடர்ந்து லாஸ்ட் 2014 இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கர்நாடகத்துல கொஞ்சம் கொஞ்சம் பலம் கூடிட்டே வருதுங்க அவங்களுக்கு, குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலில். அதனால இந்த ட்ரெண்டு நம்ம மக்கள் மனசுல இருக்கிறது கரெக்டா படம் பிடிச்சிருக்கோன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே ராம்கி, உங்களுடைய அப்சர்வேஷன் என்னது? கர்நாடக அரசியல் பத்தி பேசுறது கூப்பிட்டது ரொம்ப அழைத்தது நன்றி. ஏன்னா 4 நாட்கள் வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு இன்னைக்கு காலைல தான் சென்னை வந்தேன். ஸோ கர்நாடகாவில் வந்து இப்போ இந்த கிட்டத்தட்ட அந்த போகும்போது சொல்லிட்டு போல, அதனால நீங்க அங்கிருந்து வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த முடிவுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மைக்கு நெருக்கமா இருக்கிறதா நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட மதச்சார்பற்ற சனாச்சாரத்தனம் அதோட பிரசன்ஸ் நில் ஆக்சுவலா எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல. மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா அது காங்கிரஸ் ஆட்சினால மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்ல என்னன்னா, நீங்க வந்து இந்த சில, அதாவது எப்போதுமே கர்நாடகாவில் வந்து வேரியஸ் பார்ட்டிஸ் இருப்பாங்க, அது சின்ன சின்ன பார்ட்டிஸ் நிறைய இருப்பாங்க. மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடைய அந்த பிரசன்ஸுங்கிறது எப்போதும் எல்லா இடத்துல இருக்கும். குறிப்பா நான் போன அந்த இது சென்ட்ரல் கர்நாடகாங்கிறது அதிகமா இருக்கிற பகுதி. அந்த இடத்துல இன்னைக்கு குமாரசாமியோட கட்சியோட பிரசன்ஸ் இல்லை. அதுக்கு மாறாக பாஜக வந்து தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த கர்நாடகா வந்து கணிப்பதுங்கிறது ரொம்ப எளிதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிராந்திய அரசியல் ஒரு 4 பிரிவாக இருக்கும். ஒரு மைசூர் ஒரு ரீஜன், பெங்களூர் ஒரு ரீஜன், குல்பர்கா, பெல்காம், அப்படி 4 ரீஜன். ஸோ 4 ரீஜனையும் நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே ஓவராலாக என்ன வருதுங்கிற ஈஸியாக கணிச்சு விடலாம். ரெண்டாவது ஒரு ஜாதி அரசியல். அங்கே என்ன ஒக்கலிக்கருடைய அவங்களுடைய ஆதரவு எங்கே இருக்குது, லிங்காயத்தோட ஆதரவு எங்கே இருக்குது, அது அப்படியே ஸ்விப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க கிட்டத்தட்ட லிங்காயத்தினுடைய ஓட் பர்சன்டேஜ் 20% டிசைடிங் ஃபேக்டர் ஆக்சுவலாக. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப எளிதாக இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எங்கே மூவ் ஆகுதுங்கிறத பார்த்து நம்ம எளிதாக கணித்து விடலாம். சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கூட கிடைத்த ஒரு பெரிய விஷயம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இப்போ அந்த ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. மதச்சார்பற்ற ஜனதாதளம் எங்கெல்லாம் பலமா இருந்ததோ இப்போ அங்கெல்லாம் பாஜக பலமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு செக்குலர் பார்ட்டி மதத்தை முன் வச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு போறாங்கன்னு அவங்க விமர்சிச்சாங்க இல்லையா கிருத்திகா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? மதச்சார்பற்ற ஜனதாதளத்திலிருந்து பாஜகவுக்கு போறாங்க, காங்கிரஸுக்கு தானே வந்திருக்கணும். அவங்க ஒருவேளை செக்குலர் பார்ட்டியாக நினைக்கிறாங்கன்னா அவங்க காங்கிரஸ் பக்கம் தானே வந்திருந்திருக்கணும். ஏன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க நடக்காம இங்க நடக்குது? ஸோ 2 ஃபேக்டர்ஸ். அதாவது மதச்சார்பற்ற ஜனதாதளம் சொன்னாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில் அவருக்கான பேஸ் வாக்கு வங்கிங்கிறது ஒக்கலிகர்கள் அவருடைய பேஸ் வாக்கு வங்கி தான் முக்கியம். அது சிவகுமார் இங்க தானே இருக்காரு. அது முற்றிலுமாக சிவராஜ்குமார் இவர் எடுத்துட்டு போயிட்டார், டிகே சிவகுமார் எடுத்துட்டு போயிட்டார் இருக்காரு. சோ அதனால அந்த வாக்கு நீங்க சொல்ற சாதி அரசியல்னாலும் அதுல ஒரு பிடிமானம் எப்படி நம்ம தமிழ்நாட்டிலே பல கட்சிகள் இருக்கின்றன. அவங்களுக்கு அடிப்படை வாக்கு வங்கிங்கிறது அந்த அதுல கட்டமைக்கப்பட்டதுதான். சோ அந்த அடிப்படை கட்டுமானமே தகர்ந்து விட்டது. அது முற்றிலுமாக காங்கிரஸ்க்கு மைக்ரேட் ஆகி போயாச்சு. ஸோ அடுத்தது வந்து முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், குறிப்பாக சென்ட்ரல் கர்நாடகாவில் இருக்கிற ஹசன் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அந்த இஸ்லாமியர்கள் அவருடைய வாக்குகள் வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு கிடைக்காமல் முடியலாம அதுவும் காங்கிரஸ் பக்கமும் போயாச்சு. ஸோ இப்போ எஞ்சி இருக்கிற விவசாயிகள் அந்த ஓட்டு வங்கி தான் வந்து அவங்க கிட்ட இருக்கிறது. இப்போ விவசாயிகள் என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கான பலன்கள் அந்த நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் வரும்போது அவர்கள் வந்து காங்கிரஸையோ பாஜகவை ப்ரிஃபர் பண்ண விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஜனதாதளம் நீங்க சொல்ற மாதிரி ஜனதாதளம் இழக்கிற வாக்குகள் நிச்சயமா அது பாஜக நோக்கி தான் போயிடுது. அது நம்ம வெளிப்படை இதில் இந்த ரிசல்ட் தெரியுது, கலர் நிலவும் அப்படிதான் காமிக்குது. ஸோ இந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப கிளீனா அந்த அதாவது ஓட் பர்சன்டேஜை பொறுத்த சீட்டோட நம்பர் ஆஃப் சீட்ஸ் வரப்போகுது. ஸோ இதுல கிளீனா வந்து ஒரு பாஜக லீட் பண்ற அது நல்லாவே தெரியுது. நீங்க 25 இடங்கள்ல வந்து மோர் தென் நிச்சயமா என்ன சொல்லலாம் 70% மேல வந்து பாஜக கிடைக்குங்கிறத இன்றைய அளவில் உறுதியா சொல்லிவிடலாம். இப்போ இன்றைக்கு வந்து காங்கிரஸ் ஏன் காங்கிரஸுக்கான ஒரு காங்கிரஸ் சார் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கான செல்வாக்கு தக்க வைத்திருக்கிறது. ஆனா அவங்க அந்த ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்துல அவங்க காட்டின பெர்ஃபார்மன்ஸ் அதுல வந்து குறிப்பாக ஒரு தங்களை வந்து ஒரு ஆன்டி ஹிந்துவாக பாஜக பிரகடனப்படுத்தி விடுமோ, அதை அந்த தோற்றத்தை கொண்டு கொடுத்துருமோங்கிறத அதை தவிர்ப்பதற்காக சில விஷயங்களை சீதாராமையா செய்யறாரு. அதாவது நாங்களும் ஹிந்து தான், நாங்களும் எங்களுக்கு ஹிந்து ஓட்டுங்கிறது சில விஷயங்கள் செய்யறாரு. அது வந்து களத்தில் எடுபடவில்லை. அதாவது நீங்க ஹிஜாப் பத்தி சீதாராமையா அரசு வந்தோடனே முதல் வேலை ஹிஜாபுக்கான தடை நீக்கப்படும் சொன்னாங்க. இன்னை வரைக்கும் அது செய்யல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேக்டர். அதாவது ரெண்டாவது இந்த 40% கமிஷன்ஸ்லாம் சொன்னாங்க. அதுக்கான எந்த நடவடிக்கை ஒரு தனிநபர் கமிஷன் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் அது இன்னும் ஹைகோர்ட்ல வந்து பெண்டிங்ல இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எந்த முன்னேற்றமும் இல்லை. பாராக அந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா கொண்டாடல பாத்தீங்கன்னா கர்நாடகா முழுக்க ராமர் கோயில்ல நிறைய காங்கிரஸ் சார்பாக உற்சவம் திருவிழாக்கள் நடத்தப்பட்டது. சிறுபான்மை மக்களோட நம்பிக்கையே காங்கிரஸ் இழக்குதா அப்படி சொல்ல வரீங்க? அப்படி நான் சொல்ல, பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாக்கள் நம்மளை விட்டு போயிட போதோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக சில காங்கிரஸ் சைடுல இருந்து நடக்குது. அது வந்து டோட்டலா அவர்களை கை கொடுக்கவில்லை. ஓகே, மாநில வாரியாக மக்கள் மனநிலை என்ன அப்படின்ற அடிப்படையில் கர்நாடக மாநில மக்களுடைய மனநிலை என்ன, எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம். நாடாளுமன்ற தொகுதிகளை எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பெறுவார்கள் 2024 தேர்தலில் அப்படின்னு பார்க்கலாம். பாஜக 26 நாடாளுமன்ற தொகுதிகளை பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி 2 தொகுதிகள், மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு சுயேட்சைகளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிறது கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு. பாஜகவுக்கு 26 நாடாளுமன்ற தொகுதிகள், காங்கிரஸ் கட்சிக்கு 2 தொகுதிகள். கிருத்திகா, இதில் 2018 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அந்த ட்ரெண்டு தான் அப்படியே பிரதிபலிக்கும் இந்த முறையும் அப்படின்னு கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்திருப்பதாக திரு ரகுராம் குறிப்பிட்டார். சட்டமன்றத்திற்கு காங்கிரஸ், நாடாளுமன்றத்திற்கு பாஜக, திரு மோடி பிரதமராக இருக்கணும், அப்படிதான் மக்களுடைய மனநிலை இருப்பதாக கருத்து கணிப்பு சொல்லுது. ஒரு பகுதியில அந்த மனநிலை இருக்கதான் இருக்கு. அதாவது மங்களூர், அந்த ஹூப்ளி, சில சமயத்துல வந்து அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. என்ன அப்படின்னா மத்தியில யார் வேணும், இதுல மாநிலத்துல யார் வேணும் அப்படின்னு. இதே நார்த் கர்நாடகா அந்த சைட்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா
சிறுபான்மையினரும் தலித் மக்களும் மிக அதிகம் உள்ள பகுதிகள் எல்லா இடங்கள்லையுமே ராகுல் காந்தி அதுவும் பாரத் ஜோடோ யாத்திரா போன பிறகும் மிகப்பெரிய ஆதரவு. ஏன்னா நான் வந்து முழுக்க கர்நாடகா அதுக்கு பின் பயணம் செய்து மக்களின் மனநிலையும் அப்ப எலெக்ஷன் அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பயும் மக்கள் கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது இல்லாம நாங்க எதலு கர்நாடகா, இந்த வேக்கப் இந்தியா அது போன்ற அமைப்புகள் எல்லாமே அவங்க வந்து தனிப்பட்ட பாசிசத்துக்கு எதிரான அமைப்புகள், அந்த அமைப்புகளும் மிக தீவிரமாக எலெக்ஷன் வேலையில இந்த தடவை ஈடுபட்டிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது அவங்க கிட்ட பேசும்பொழுது நீரோட்டமாக, அதாவது அடிமட்ட நீரோட்டமாக வெளியில தெரியாமையே ஒரு இந்த இந்த மதவாத அரசியலுக்கு மிக அதீத எதிர்ப்பு இருக்கிறதா தான் வந்து அவங்களோட பர்சனல் கருத்து கணிப்பு எல்லாமே சொல்றாங்க. போன தடவை அந்த காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு மெல்லிய வேறுபாடு இருக்கிறதா தானே ராம்கி இப்போ குறிப்பிட்டார். 4 நாட்கள் அங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம், இப்பதான் வந்தேன், அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து பேசுறேன்னு அவர் சொல்லும்போது பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லையே. நான் இந்து, ஆனா நான் இந்துத்துவாவை பின்பற்ற மாட்டேன்னு சித்தராமையா சொல்றாரு. ஆனா அந்த வேறுபாட்டை பின்பற்றுறதுல ஒரு தடுமாற்றம் தெரியுதா காங்கிரஸ் கட்சிக்கு? இல்ல, ஆக்சுவலி விதான் சௌதா அப்படிங்கிறப்ப அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சித்தராமையா நிறைய செஞ்சிருக்காரு. அந்த இந்த வாசல் வழியா போகணும், அந்த வாசல் வழியா போகணும் அப்படிங்கிற பல வருட காலமாக இருந்த மூட நம்பிக்கைகள், இது செய்யணும் அது செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எதிராக முதலாக வந்து இயக்கம் சார்ந்த அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து மாத்தினதாகட்டும், மதம் சார்ந்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாது, நீங்க முதல்ல வந்து தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற பாடத்திட்டங்கள் நீக்கினதாகட்டும், காங்கிரஸ் செய்த மிக பெரிய முயற்சிகள் இருக்கு. அதுவும் இல்லாம நாங்க வந்து கிட்டத்தட்ட ஐ ஹோப் வந்து 5.5 லட்சம் கோடி கொடுத்தா எங்களுக்கு 50,000 கோடி தான் வருது. சோ 16% கூட எங்களுக்கு வந்து வரல. அதுவும் 13% தான் சொல்றாங்க. 13% கூட, அதாவது கர்நாடகா கடும் உழைப்பில் கொடுக்கக்கூடிய இதுல பல மாநிலங்களுக்கு செய்யறாங்களே தவிர்த்து கர்நாடகா ஓர வஞ்சனை செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுல மக்கள் மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவங்க தெரிஞ்சோ தெரியாமல இந்த எக்ஸிட் போல்ல கலந்துக்காம இருந்திருக்கலாமே தவிர்த்து பல விதங்களில் வந்து ஓரவஞ்சனை செய்யப்பட்ட மாநிலமாக கர்நாடக மாநிலமும் அதை வந்து எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சதாகவும் இருக்கு அப்படிங்கறத சுரேஷ் பேசினது இந்த கருத்து கணிப்புக்கு முன்பாக, அதனால அது ஒரு இதுல பிரதிபலிக்காம இருந்துக்கலாம். அந்த திரு ரகுராம் கேட் அவங்க இந்த நிதி பகிர்வுல தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு, குறிப்பா கர்நாடக மாநிலத்திலிருந்து அந்த பிரச்சனை கிளம்புது. டெல்லியில போய் சித்தராமையா எல்லாம் போராட்டம்லாம் நடத்துறார். ஆனா இதெல்லாம் கருத்து கணிப்புக்கு பின்பாக நடந்த சம்பவங்கள். நம்ம மாநிலம் புறக்கணிக்கப்படுதுன்னு காங்கிரஸ் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தேர்தலில் எதிரொலிக்கும்னு அவங்க நம்புறாங்க. அப்படி எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? டேட்டா பேச்சு இல்லை, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை அது ஒரு இஷ்யூவா இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து அடுத்த பிரதமர் யாரு, அவங்க இதெல்லாம் என்ன பண்ணாங்க, இனி வந்தா என்ன பண்ண போறாங்க, அதுதான் ஃபோக்கஸ்ல இருக்குங்க. ஸோ அந்த விதத்துல இந்த எலெக்ஷன் பொறுத்த மட்டும் பிஜேபி ஒரு படி முன்னாடி இருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இப்போது 1 இயர் முன்னாடி முடிஞ்ச அசம்பிளி எலெக்ஷனில் ஜனதாதள் செக்குலர் வந்து 13.29% சீட் வாங்கியிருந்தாங்க, ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு 19 சீட் இருக்குது அசம்பிளியில். இப்போ நம்ம சர்வேல வந்து 1% தான் அவங்களுக்கு ஓட் ஷேர் இருக்கு. அது ஒன்று கூட கன்வெர்ட் ஆகலை நாடாளுமன்ற இல்லை, ஆகாது. ஆனால் இதில் என்னன்னா ஜனதாதள் செக்குலர் வந்து பிஜேபி கூட சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க ஓட்டர்ஸ் அன்டிசைடடாக கூட இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அவங்க சேர்றதுனால அவங்களுக்கு ஒரு 2 சீட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் 2 ஆப்போசிட்ஸ் அங்கே. ஸோ அவங்க பிஜேபி கூட சேர்ந்ததுனால ஓட்டர்ஸ் இன்னும் டிசைட் ஆகலை. கிட்டத்தட்ட 11% மேலே கொஞ்சம் ஓட்டர்ஸ் அன்டிசைடடாக இருக்காங்க. எலெக்ஷன் முன்னாடி அவங்க டிசைட் போட்டு ஜேடிஎஸோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, அவங்க பிஜேபிக்கு நல்ல பேக்கிங் இருக்கிறதுனால அவங்களோட அலையன்ஸ் கொடுத்து அவங்க 2 சீட்டு கொடுத்த ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், 2 சீட்டு கிடைச்சா கூட அந்த 2 சீட் அவங்க 4 சீட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இல்லை. எனக்கு அது அந்த இன்புட்ஸ் இல்லை. ஆனால் 4 சீட் கொடுத்தா கூட அவங்க கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால. பார்லிமெண்ட் ராம்கி, இந்த தென் மாநிலங்கள் நிதி பகிர்வுல புறக்கணிப்புன்னு காங்கிரஸ் வைக்கக்கூடியது பெருமளவு எலெக்ஷன்ல எடுபடாதுன்னு சார் சொல்றாரு. இஷ்யூ பேஸ்டா எலெக்ஷன் பார்க்கப்படுறது இல்லையா? அப்போ நான் அந்த விஷயத்தில் உடன்படுகிறேன். என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பேசப்படுகிற அளவுக்கு வந்து கர்நாடகத்தில் நிதி ஒதுக்கீடில் பாரபட்சம் காட்டப்படுகிறதுங்கிற விஷயம் அங்கே பெரிய அளவில் பேசப்பொருளாக இல்லை. காங்கிரஸ் மட்டும் பேசுதா? காங்கிரஸ் மட்டும் பேசு. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடியே போகிறாங்க. அதாவது போய் டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துனதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதாவது கர்நாடக ஆளுங்கட்சி முதல்வர் உட்பட அமைச்சர்கள்லாம் போயிருந்தது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயம் வந்து மாநில அளவில் பெரிய அளவில் ஒரு செய்தியாக போய் சேருது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா
இது எங்களுக்கு வந்து மத்திய அரசு பாரபட்சம் காட்டுங்கிற அந்த செய்தி இன்னும் போய் சேரலை. அதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாடு அளவு வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் அங்கே இது இல்லை. ஏன்னா அங்கே அடிப்படையிலே ஒரு கிட்டூர் கர்நாடகா ஒரு தனி பகுதியாக இருக்குது, கல்யாண் கர்நாடகா தனி பகுதியாக இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து மைசூர் மாகாணம், பெங்களூர் மாகாணம் அந்த பகுதியிலே அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் போகுது, கிட்டூர் கர்நாடகா வந்து கைவிடப்பட்டு அந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அங்கே வந்து பெரிய அளவில் போய் சேராது. ஆக்சுவலாக எங்கள் பகுதி கொண்டு வாங்க, எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வாங்கிற மாதிரியான குரல்கள் தான் அங்கே எழுடும். ஸோ அதனால் நிதி ஒதுக்கீடுங்கிறது மாநில அளவில் ஒரு பெரிய விஷயம் இருந்தால் தான் அது பெரிய அளவில் உரத்து குரல் வலிக்கும். அவங்க நல்ல எஃபோர்ட் எடுக்கிறாங்க, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்கிறாங்க. ஆனால் வந்து களத்தில் அவங்க தேர்தல் வெற்றியாக கன்வெர்ட் பண்ணுறதுல காங்கிரஸ் ஒரு சிக்கல் இருக்கு. கிருத்திகா, இதுக்கும் பதில் சொல்லுங்க. அப்புறம் காங்கிரஸ் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ பின்பற்றுகிறதுனால பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகள் நம்ம பாஜகவுக்கே வாக்களிக்கலாமே அப்படின்னு தோணும், அதுவும் காங்கிரசுக்கு சமீப நாட்கள் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும்னு சொன்னாரு. சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படிங்கிறது வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெரிதளவும் இல்லை. ஏன்னா டிகேஎஸ் ஆரம்பத்திலே வந்து எல்லா மடத்துக்கும் போகக்கூடியவர் தான், எல்லா கோயிலையும் போய் கும்பிடக்கூடியவர் தான். நீங்க சித்தராமையா டிகேஎஸ் பாத்தீங்கன்னா 2023 வந்து நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரி அல்ல, இந்துத்துவர்களுக்கு தான் நாங்கள் எதிரி அப்படின்னு முன்வைத்து அதுக்கு அந்த பஜ்ரங் பலி, அது ஜெய் பஜ்ரங் பலி அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதிராக தான் நாங்க செயல்பட்டோம். இங்க ஜெய் ஸ்ரீராம்லாம் இன்னைக்குதான் இந்தியா பாக்குது. நாங்க முன்னாடியே ஜெய் ஹனுமான், ஜெய் பஜ்ரங் பலி, ஹிஜாப் விஷயங்கள், இது எல்லாமே கடுமையான விஷயங்கள் உட்பட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு பஜ்ரங்பல்ல நடந்த ஒரு சிறுவர் வந்து உயிரிழந்ததை வைத்து பெரும் அரசியல் வந்து அந்த பக்கம்லாம் நடந்தது. அதெல்லாம் மீறி தான் இங்க காங்கிரஸ் ஜெயிச்சது, சும்மாலாம் ஜெயிக்கல. இதை விட பல மடங்கு எதிர்ப்பும் பல மடங்கு விஷயங்களும் நடந்து இங்க பிஜேபி அசைக்கவே முடியாத சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து காங்கிரஸ் எழுந்து வந்ததெல்லாம் சாமானிய விஷயம் இல்லை. இதுக்கு பல விஷயங்கள் உதவிச்சு. ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயம், வெறும் நிதி பகிர்வு மட்டும் இல்ல, அரிசி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த டபுள் இன்ஜின் அப்படின்னு இருந்தாதான் வந்து இங்க டபுள் இன்ஜின் தான் இங்க பெரிய பிரச்சனையா இருந்தது. அங்க அரிசியை கூட தர மாட்டேன்ட்டாங்க. கர்நாடகா வந்து அரிசியை கூட கொடுக்க முடியாத ஒரு விஷயமா மத்திய அரசை பார்க்கும்போது வீடு வீடா நாங்க அரிசி கொடுக்கணும். இது வந்து இன்னும் எலெக்ஷன் இன்னும் ஆரம்பிக்கல. நாளைக்கு எம்பி எலெக்ஷன் வந்து ஆரம்பிக்கும் போது அரிசி கொடுக்கல, இன்னும் எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கல, நம்மளோட வளர்ச்சியை வந்து மத்திய அரசு தான் தடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், அதுவும் பெண்களுக்கு எதிரான கட்சி, சிறுபான்மையினர் நலத்துக்கு, அதுவும் மல்லிகார்ஜுன கார்கே வந்து அரசல் புரசலா பிரதமர் அப்படின்னு பேச்சு வந்தாலே முழுக்க காட்சி மாறிடும். ஏன்னா மண்ணின் மைந்தர் நாளைக்கு பிரதமராக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போதே கர்நாடகா மக்கள் மனசு மாறி அத்தனை பேர் பாருங்க, நார்த் கர்நாடகா ஃபுல்லாவே மல்லிகார்ஜுன் கார்கேக்கு எதிராக. ஏன்னா போன தடவை எலெக்ஷன்ல வந்து மல்லிகார்ஜுன் கார்கே வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணும்போது மண்ணின் மைந்தர்ங்கிற வார்த்தையை வச்சுதான் இங்க நிறைய இடங்கள்ல நாங்க ஜெயிச்சோம். இந்த சமயம் மத்திய அரசுல அவர் அதுவும் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது கண்டிப்பா ஓட்டு வந்து அதிகம் வரும். இன்னும் அந்த எலெக்ஷன் தேதிகள் அறிவிக்கிறதுனால அவங்கவுங்க இந்த அரிசி கொடுக்கல, எங்களுக்கு நிதி பகிர்வு கொடுக்கல, அப்புறம் நலத்திட்டங்கள் எதுவுமே எங்களுக்கு செய்யல. அப்புறம் மோடியோட நலத்திட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்டமும் இல்ல, சிறுபான்மையினருக்கும் எந்த நலத்திட்டமும் கிடையாது. அரசியல் அமைப்பு சட்டத்தை நிறைய நீங்க தானே கொண்டு போய் சேர்க்கணும், மத்திய அரசின் திட்டங்களை காங்கிரஸ் தானே கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு. அவங்க அம்பானிக்கும் ஆதானிக்கும் செய்யக்கூடிய திட்டங்களை எப்படி காங்கிரஸ் மாநிலத்தில இருந்து கொண்டு போய் சேர்க்க முடியும்? நிறைய மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துறாங்க, நிறைய நிதி கொடுக்கறாங்க, அவங்களுடைய நிதி பகிர்வோடு மத்திய அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. நேரு ஆரம்பித்த எந்த ஒரு நிறுவனமும் இப்ப இல்ல, எல்லாமே வித்தாச்சு. நம்மளுக்கு ஏர்போர்ட்டை வித்தாச்சு, சீ போர்ட்டை வித்தாச்சு, நிறைய நிறுவனங்கள் கையை விட்டு போயிட்டு இருக்கு. இத்தனையும் மீறி இந்த திட்டங்கள்லாம் நாங்க கொண்டு போய் கொடுக்க முடியாது. நம்ம திட்டங்கள் என்ன 5 கேரண்டி, அந்த 5 கேரண்டியும் மக்களை போய் சேர்ந்திருக்கா? கண்டிப்பா சேர்ந்திருக்கா. அந்த 5 கேரண்டியும் அரிசியை கூட கொண்டு போய் கொடுக்க விடல மத்திய அரசு. இதெல்லாம் எடுத்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா மிக தெளிவானவர்கள் கர்நாடக மக்கள், கண்டிப்பா இது அத்தனையும் டர்ன் அப் ஆயிடும். ஓகே ராம்கி, கடைசி நேர மாற்றங்கள் மூலமா நம்ம 20 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற முடியும்னு காங்கிரஸுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுல இந்த எண்ணிக்கையில அவங்க 26ங்கிறத அவங்க முழுமையாக ஏத்துக்கல. இந்த எண்ணிக்கையில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து பாஜக பொறுத்தவரை எப்படி 20+ வாய்ப்புகள் இன்றைய சூழல் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமா ஒரு 10 இடங்கள் கிடைக்கலாம், 8 இடங்கள் கிடைக்கலாம். மிச்சம் உள்ள 8 இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு வந்து காங்கிரஸுக்கு செய்ய வேண்டிய, நான் வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றது வந்து காங்கிரஸுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டை வெயிட் பண்றேன். ஏன்னா அவங்க யாராருக்கெல்லாம் பிரதிநிதி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது. அவர்கள் வந்து லிங்காயத்திகள், ஒக்கலிகர்கள் இவர்களை தவிர்த்து விட்டு எண்ணிக்கையில் குறைவான ஜாதிகள், அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இவர்களை வந்து எம்பவர் பண்ற மாதிரியான ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் வந்ததுன்னா அது பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் மட்டும் இல்லை, அடுத்து வரப்போகிற 4 ஆண்டுகள் 2024
29 தேர்தலை அது எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தாகணும். ஏன்னா இன்னைக்கு பாஜக ஒரு வளர்ச்சியோட உச்சத்துக்கு போயிருக்கு, கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2024 அப்புறம் கர்நாடகாவில் நிச்சயமாக பாஜக ஒரு டவுன்ஃபால் இருக்கும். அதை வந்து பெரும்பான்மை சாதிகள் பெரும்பான்மை சமூகத்தை வந்து அப்பீஸ் பண்ற வேலைகள் தான் பாஜக செய்து வேணான்றீங்களா? காங்கிரஸ் செய்ய வேணான்றீங்க? காங்கிரஸ் வந்து அதாவது பாஜக செய்து திறமையா செய்து கொண்டிருக்காங்க. அவர் சட்டமன்றத்தில் செய்தாங்க, அசம்பிளி இதே விஷயத்தை காங்கிரஸ் செய்துதான் காங்கிரஸ் கட்சியால் பெரிய அளவில் 135 அளவுக்கு பெரிய மிக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடிந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றி விட்டு இப்ப இன்றைக்கு எண்ணிக்கையில் குறைவான சாதிகளை ஒரு எம்பவர் பண்ணும்போது காங்கிரஸ் கட்சிக்கான வாய்ப்பை சீட்டை நம்பி இப்போ நம்ம ஒரு 10 சீட்டோ 12 சீட்டோ ஜெயிக்கிறதுக்கான சில விஷயங்கள் செய்யறதை விட அடுத்து ஒரு 5 ஆண்டுகளுக்கான ஒரு லாங் டேர்ம் பிளானா ஒரு விஷயத்தை காங்கிரஸ் முன்னெடுத்ததுன்னா அவங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப வசதியா இருக்கும் நான் பாக்குறேன். ஓகே ரகுராம் சார், இந்த சாதி அடிப்படையிலான வாக்கு சதவீதம்ங்கிறது ஓட்டிங் பேட்டர்ன்ல ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா அந்த வேட்பாளர்கள் அப்படி முன்னிலைப்படுத்தப்படும் போது? எனக்கு என்னமோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரை ஹெட் பண்ண போறாங்க அதுதான் மெயின் ஃபோக்கஸா இருக்கும். நம்ம எலெக்ஷன் போடுறப்ப எல்லாருமே மனசுல ஒரு காரணத்தை வச்சு தான் ஓட்டு போடுறோம். யாருக்கு ஓட்டு போடுறோம், ஆமா எதுக்காக போடுறோம். இதுல கர்நாடகாவில் நம்ம சர்வே பண்ணப்போ அதோட சேர்த்து ஒரு 9 கேள்வி கேட்டிருந்தோம். அதுல ஒரு கேள்வி எது உங்க வாக்கு உரிமையை நிர்ணயிக்கும் கேட்டப்போ 40% வந்து மோடி திரும்ப பிரைம் மினிஸ்டரா வரணும். அதுதான் சரி. கிருத்திகா சொன்னாங்கல்ல, மல்லிகார்ஜுன கார்கே வந்து மண்ணின் மைந்தர், அவர் ஜெயிச்சா பிரதமரா, காங்கிரஸ் ஜெயிச்சா பிரதமரா வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துராதா மக்களுக்குன்னு கேட்டாங்க. கர்கே யாருமே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரப்போஸே பண்ணலீங்க, அவர் ரேஸ்லயே இல்லை. ஸோ அதனால அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பாயிண்ட் தான் அது. ஸோ 40% பேர், அதாவது எலெக்ஷன்ல எனக்கு எதுக்கு நம்ம அந்த கேள்வி கேட்டோம்னா 3வது வாட்டி அவங்க டேர்ம் பதவிக்கு வரணும்னு போட்டி போடுறாங்க. இதன் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமான்னு ட்ராக் பண்ணா அது 40% அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாறுபடுறேன். அதாவது மோடி மேஜிக்ங்கிறது கர்நாடகாவில் பெரிய அளவில் இல்லை. ஆனா மோடியை விட பாஜகங்கிற கட்சி ரொம்ப வலுவாக இருக்கிறது. மோடி இருந்தாலும் இல்லாட்டினாலும் பாஜக ஒரு வலுவான. ஏன் கர்நாடக சட்டமன்ற தேர்தலை எடுபடலைன்னால சொல்றீங்களா மோடி மேஜிக் இல்ல? கர்நாடக சட்டமன்ற தேர்தல் கூட மோடி மேஜிக் முன்னிறுத்தி அவங்க செய்யல, அன்றைக்கும் செய்யல, இன்றைக்கும் அவங்க செய்யற மாதிரி தெரியல. சோ இன்றைக்கு வந்து மோடி திரும்பவும் மோடி வர வேண்டும் என்பதற்காக கர்நாடக மக்கள் வாக்களிக்கிறத நான் பார்க்கல. கட்சி கட்டமைப்புங்கிறது அடிப்படையில் ரொம்ப வலுவாக இருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சியில உள்ள பலவீனங்கள், மதச்சார்பற்ற ஜனதாதள் உள்ள பலவீனங்கள் எல்லாவற்றையும் பாஜக உள்வாங்கி கொண்டு அதை பலமாக்கிட்டாங்க. அதனால ஒரு கட்சி கட்டமைப்பு ரீதியாக ஒரு நம்பர் 1 கட்சியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.